பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணி சேர்க்குறேன். சீரக சம்பா பிரியாணி தான் நான் பண்ணியிருக்கேன். இதோட வந்து நம்ம கிரேவி நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணி, அதே கிரேவி தான் நாட்டுக்கோழி கிரேவி. இந்த தயிர் பச்சடியோட வச்சு சாப்பிட்றப்போ அருமையாக இருக்குங்க. குயிக்காக வந்து ஒரு ரிக்கப் பண்ணுறது வாங்க. இந்த ஆளாக்கில் பார்த்துக்கோங்க, நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேங்க. 4 கிளாஸ் அரிசிக்கு வந்து 8 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி. உங்களோட ஆப்ஷனல் தான், தக்காளி வேணும்னா போடலாம், இல்லாட்டினா வேணாம். 1 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த ஆளாக்கில் வந்து அரிசி அளக்குறீங்களோ அதே ஆளாக்கில் பாதி அளவு பார்த்துக்கோங்க சின்ன வெங்காயம். இது ஹோல் கரம் மசாலா, கடலை எண்ணெயெல்லாம் ஊற்றி ஹோல் கரம் மசாலா நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் போடணுங்க. இப்போ உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு படி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா அரைப்படி சின்ன வெங்காயம் கம்பல்சரி போட்டால் தான் அந்த பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். காப்படி வந்து நீங்கள் வெள்ளைப்பூடு உரிச்சுக்கிறணும். அதுலேயே வந்து இஞ்சியும் போட்டுக்கிறணுங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கலையே ஒரு கைப்பிடி புதினா, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, கடற்பாசி எல்லாம் போட்டு வதக்கிக்கிறலாம். உங்கள்கிட்ட ஜாதிக்காய் இருந்தாலும் அதையும் உரசி சேர்த்துக்கிறலாங்க. இப்போ நல்லா பெரிய வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி 2 அறுத்து வச்ச தக்காளியை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுறணும். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த சில பேர் வந்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் அந்த கறியெல்லாம் எடுத்து போடுவாங்க. நான் வந்து என் ஸ்டைல் எப்படி பண்ணுவேன்னா, இஞ்சி போட்டதுக்கப்புறம் கறியையும் அள்ளி போட்டுருவேங்க. இது என்னடா ஒயிட் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு புதினா போட்டதுனால நல்லா க்ரீனிஸாக இருக்குது. 2வது இஞ்சி பூண்டு தான் 2 டைம் நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ கறியெல்லாம் போட்டு 3 கரண்டி வந்து தயிர் ஊற்றிக்கிறணும். அந்த புளிப்பு, அந்த தேவையான 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஜூஸியாக வந்து வற்றி வரணுங்க. அதாவது வந்து கறி வதக்க தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி அப்படியே கிரேவி டைப்பில் வரணும். அந்த எண்ணெய் வந்து மேலே வந்து மிதந்து வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி வந்து ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து தளபலன்னு வந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்து போட்டுறணும். இப்போ தம் கட்ட போகிறேன். ஏன்னா ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு தான் தம் கட்டணும். ஏன்னா கீழே இருக்கிறது மேலே வந்துடணும், மேலே இருக்கிறது தான் கீழே போனால் தான் எல்லாம் சேர்ந்து வர்றப்போ நம்ம வந்து தம் கட்டிடணுங்க. என்கிட்ட இப்போ வாழை இலை வந்து எனக்கு கிடைக்கல, அதனால வந்து வாழை இலை வச்சு தம் போடலாம். கரெக்டாக நான் 1:10க்கு வச்சேன். கரெக்டாக 20 நிமிஷம் 1:35க்கு எடுத்திருக்கேங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ ஸ்டிக்கியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இறக்க போகையில் நெய் ஊற்றி எடுங்க. கரண்டியோட பின்பக்கம் வச்சு கிளறி விட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை